ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாம் ஏவாளிடம், நீங்கள் இந்த மரத்தின் கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று கூறினார். ஆனால் சர்ப்பமோ, சாகவே சாவதில்லை, புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று கூறினது. அவர்கள் கனியை புசித்த பின் தேவன் கேட்டதற்கு, என்னை சர்ப்பம் வஞ்சித்து ஏமாற்றியது, நான் புசித்தேன் என்று ஏவாள் பதிலளித்தார். இதில் யார் சொன்னது உண்மை? தேவன் சொன்னதா, சர்ப்பம் சொன்னதா? தேவன் குறிப்பிட்ட சாவு ஆவிக்குரிய மரணம், அது சம்பவித்தது. சர்ப்பம் குறிப்பிட்ட சாவு சரீர மரணம். அவன் சொன்னது போல அது புசித்த நாளில் சம்பவிக்கவில்லை. கண் திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். ஆக தேவன் சொன்னதும் நடந்தது, சர்ப்பம் சொன்னதும் நடந்தது. சர்ப்பம் பொய் சொல்லி ஏவாளை ஏமாற்றவில்லை, சில உண்மைகளை தெளிவாக பேசாமல் மறைத்து வைத்து தந்திரமாக ஏமாற்றியது. சர்ப்பம் தான் பொய்யே சொல்லாத உத்தமன் போல தோற்றத்தை பிறரிடம் உருவாக்குவதில் கில்லாடி. இந்த ஏமாத்து வித்தை தான் மனிதர்களை வீழ்த்திய சாத்தானின் முதல் ஆயுதம். சரி, அது போகட்டும், சாத்தானின் தந்திர சூழ்ச்சியை விடுங்கள். நாம் இந்த உலகத்தில் நம் தினசரி பிழைப்பை நடத்த சர்ப்பத்தின் தந்திர ஏமாற்று ஆயுதத்தை பயன்படுத்துகிறோமா, அல்லது உண்மை, சத்தியம், நேர்மை என்னும் ஆயுதத்தில் நம்பிக்கை வைக்கிறோமா? உலக செல்வத்தை பெருக்க, அதிக லாபத்தை ஈட்ட, பதவி உயர்வுடன் சம்பள உயர்வையும் வாங்க, அல்லது வேலையில் செயல்திறனை காண்பிக்க எத்தனை முறை உண்மையை தெளிவாக பேசாமல் மறைத்து வைத்து பிறரை ஏமாற்றி இருக்கிறோம்? எத்தனை முறை விடுப்புகளுக்காகவும் விசேஷ அனுமதிகள் பெறவும் இந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறோம்? எத்தனை முறை தோல்விகளையும் தவறுகளை மறைக்க, அல்லது நியாயகரிக்க, அல்லது சாக்குப்போக்கு சொல்லி சமாளிக்க இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்கிறோம்? இந்த ஆயுதத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிறவர்கள் உலகத்தவர்கள். இயேசு தான் உலகத்தான் அல்லாதது போல அவரை பின்பற்றும் அவருடைய சீஷர்களும் உலகத்தார் அல்ல என்று கூறினார். அவர்கள் உலகத்தார் அல்லாததால் உலகம் அவர்களை பகைக்கிறது என்றார். எனவே அவர்களை தீமை நின்று காக்கும்படி பிதாவிடம் வேண்டிக் கொண்டார். ஆனால் நாமோ அவர் நம்மை தீமை நின்று காப்பார் என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் இல்லாமல் நாமே நம்மை பாதுகாப்பதாக எண்ணி பல சந்தர்ப்பங்களில் இந்த ஆயுதத்தை கையாளுகிறோம். ஏதோ ஒரு உலக பொருளை தக்க வைப்பதற்காக தான் இந்த ஆயுதத்தை பலமுறை எடுக்கிறோம். அது பதவி, பெருமை, சமூக நிலை, செல்வம் எதுவாகவும் இருக்கலாம். பொருளாசை, பேராசை, இச்சை போன்றவை இந்த ஆயுதத்தை எடுக்க வைக்கிறது. சில சூழ்நிலைகளில் இந்த சம்பவம் வெளியே தெரிந்தால் தண்டனை கிடைத்துவிடும். அல்லது பிறர் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள், பிறர் என்ன பேசுவார்கள், கேட்கிறவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்ற பயத்தில் இந்த ஆயுதத்தை எடுக்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் நம் கூட உள்ளவர்களையும் இந்த ஆயுதத்தை பயன்படுத்த கூட்டு சேர்த்து அவர்களையும் பாவம் பண்ண வைக்கிறோம். அனனியாவும் சப்பீராலும் பரிசுத்தாவியிடமே இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி பார்த்தார்கள். அதற்கான வேறு அவிசுவாசம், இச்சை, உலக பொருள் மேல் உள்ள நம்பிக்கை, எதிர்காலத்தை குறித்த பயம். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆயுதத்தை எடுக்க காரணமான வேர்களை பிடுங்கி எறிய ஆவியானவரிடம் உதவி கேளுங்கள். உலகம் பகைத்தாலும் விரோதித்தாலும், ஏன் மரணமே நேர்ந்தாலும் உண்மையிலும் சத்தியத்திலும் நிலைத்து நில்லுங்கள். சர்ப்பத்தின் தந்திரம், வஞ்சனை, ஏமாற்ற ஆயுதத்தை கையில் எடுத்து பிழைப்பு நடத்த வேண்டாம். ஆமென்.